எடுத்துட்டு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F5 5G. ஸோ இந்த மொபைலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது உங்களுக்கு கம்யூனிட்டி பொறுத்தே போட்டிருந்தேன், ஆர்டர் போட்டிருங்க அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எயிட்டு வந்தாச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா லான்ச்சே வச்சிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளாக பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஆர்டர் போட்டாச்சு. ஸோ லுக்கிங் வைஸ் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஆல்ரெடி இதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, ஏன்னா ப்ரீ யூனிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் தரமாக பார்த்துருப்பீங்க. அது இருந்தாலும் நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஸ்பெக் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7 Gen 2 அதுதான். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே 128 ஸோ 64 MP மெகா பிக்சல் கேமரா அண்ட் டர்போ சார்ஜர் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் லுக்கு, லுக்குங்கிறத விட ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் கொடுத்தாங்க மொபைலுங்கிறதுனால. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. இதனால இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் உள்ள என்னென்ன இருக்குன்னு. ஸோ டடான், ஸோ பிளாக் அண்ட் எல்லோ அதே ஷேடோவில் நார்மலாக போக்கோ எப்படி கொடுப்பாங்களோ அதே தான். உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டிபியூ கேஸ்க்கான ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா சிம்மஜெக் பின், தென் சம்மந்தமே இல்லாத ஒரு புக்லெட்னு இல்லை, அதை பற்றி நம்ம படிக்கவே மாட்டோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டிபிஎன் கேஸ் இருக்கு. ஸோ ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான். ஸோ இதை கலராக விட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா பட் டிரான்ஸ்பரண்ட் கேஸாக தான் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஓகே, பட் செட்டு நல்லாயிருக்கும் இது போடுறதுக்கு. பட் கொஞ்சம் நாள் தான் யூஸ் பண்ண முடியும், அப்புறம் எல்லோ ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மொபைல். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்மையாக இருக்குது. சரி, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 வாட் சார்ஜர். ஐயோ மாற்றிக்கிட்டு ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 64 வாட்ஸ் சார்ஜர் டிசைன் பை Xiaomi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் வேறு கலரில் மாற்றிருந்தா நல்லாயிருக்கும், பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள். ஸோ கேபிளை பொறுத்தளவு டைப் A to டைப் C தான் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கே நல்லா தெரியும், இருந்தாலும் பார்த்துருவோம். வரமாட்டேங்குது. ஓகே, அதே தான் டைப் A to டைப் C. நல்லா ஒரு ஆரஞ்சு அண்ட் ஒயிட் ஒரு காம்பினேஷன்லாம் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் இப்போ தூக்கி ஓட மாட்டிடலாம். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே மொபைலுக்கு போயிடுவோம். ஓகே, மொபைலை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். செம்மையாக இருக்கு லுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக பிளாக் தான் பார்த்தீங்கன்னா பிடிக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளாக் வாங்கினேன். ஸோ மித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலே 2 வேரியன்ட் வருது. ஒன்று வந்து எலக்ட்ரிக் ப்ளூ சம்திங் ஒரு வேரியன்ட் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ எஃபெக்டில். அந்த ஸ்னோ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பர்சனலாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் எனக்கு எப்பவுமே பிளாக் தான் ஃபேவரட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி கோடு டெக்ஸ்சர் அது எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. ஸோ எனக்கு பர்சனலாக பிளாக் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பிளாக் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ ஆன் பண்ணிடலாம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம மொபைலை பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போக்கோ F5. ஸோ நான் கவர் போட்டேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படுற மாதிரி இருந்துச்சு. சரி, கவர் போட்டு யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஸோ இதுக்கு உள்ளே போய் பார்த்துடலாம். போட் ஃபோன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MI 14 தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ லேட்டஸ்ட் தான். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் 13 தான் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப 13ங்கிறப்ப 14, 15 வர வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா மித்த கம்பெனிஸ் 4 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த கம்பெனி சொல்கிறாங்க, பார்ப்போம் கொடுக்குறாங்களான்னு இப்போ கொடுத்தாதான் தெரியும். ஸோ இதில் நான் வாங்கியிருக்கிறது 8GB ரேம் வேரியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3GB பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரேமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 256GB பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் 2 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8GB 8GB ரேமும் 256GB ரோமும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்ன 12GB ரேமும் 256 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என்ன வாய் வருது. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக, அதாவது 2 வேரியன்ட்டே கொடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, புது மூவாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா MI அதே தான், அந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்குது. போக்கோ லான்ச்சர் எனக்கு இதில் ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டுங்கிறது இந்த கால் டைலர் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் உங்களுக்கு MI டைலரை கொடுத்துட்டாங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போக்கோ X3 Pro தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
அதில் பார்த்தீங்கன்னா எம்ஐயூஐ டைலர் மாற்றுறதுக்காண்டி நான் இந்தோனேஷியா ரோம்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதை கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ப்ளஸ் இதில் என்னென்னு உங்களுக்கு உள்ளே பார்த்தாலே தெரியும், எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட பட் எதுக்கு இது தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அந்த விதத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிராண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காஸ்ட் கட்டுக்காண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணுறாங்க. பட் போக்கோவில் இதை ஆட் பண்ணதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுவே ஜியோமி இல்லை எம்ஐ மொபைலில் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, அதில் காலங்காலமாக பண்ணுறது. பட் போக்கோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா லான்ச்சே பண்ணாங்க ஆரம்பத்தில். ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது கொஞ்சம் சரி ஓகே, அவனும் பிரச்சனை இல்லை, அன்இன்ஸ்டால் பண்ண முடியுதுங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் இருக்குது, இந்த ஒபேரா ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியல, இது டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க, அது ஏன்னு தெரியல. ஸோ பட் நம்ம கொஞ்சம் திலாலங்கடியெல்லாம் பார்த்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ நார்மலாக எனக்கு பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிடலாம், இதுவே பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி குட்டி மைனஸாக இருக்குதுல்ல. மற்றபடி எல்லாம் ஓகே. கேமராவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உள்ள நிறையா மோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 64 MP மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுக்கிற சின்ன சின்ன சாம்பிள்ஸ் வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் டாக்குமெண்ட் ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஆட் பண்ணோம்னா பெரும்பாலும் அதை நம்ம வீடியோ கன்வெர்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாமல் அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இதை நான் ஃபுல்லாக டாக்குமெண்ட் ஃபைலாகவே டெலிகிராமில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் படி இது செம்மையாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் இதை யார் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள மொபைல் வேணும், கேமிங்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் 5G தான், இப்போ லேட்டஸ்ட் 5G 12 பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்தியாவில் உள்ள மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் ஆயிடுது. ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைலுக்கு அப்டேட் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு பழைய வெர்ஷன்லேருந்து ஒரு 4G மொபைல்லேருந்து ஒரு 5G மொபைல் நல்ல ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30K நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஓவராலாக இதில் வேறு ஏதாவது செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனான ஒரு சின்ன ரிவ்யூ தான் இது. ஓகே, செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல, இதில் இந்த ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க கேமராக்கு பின்னாடி, அது ரொம்பவே நல்லா இருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்கு. ஸோ ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓவரால் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் கைஸ், வீடியோ க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண மறந்துட்டு, அதான் பார்த்தீங்கன்னா 5G டெஸ்ட்டு. ஸோ 5G டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 5G நல்லாவே கிடைக்குது. ஸோ இப்போ 5G பார்த்தீங்கன்னா இங்கே எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ 5G டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இதோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நான் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ சிம்மில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜியோவில் 5G எந்த அளவுக்கு ஸ்பீடில் இருக்குன்னு செக் பண்ணுறேன். எந்த பர்சனலாக ஏர்டெல் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் ஏர்டெல்ல செக் பண்ண முடியல. ஸோ நான் ஜியோவில் மட்டும் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த அன்இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒபேரா மினி ஆப்பை. பட் அதுக்கப்புறம் கொடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ தாராளமாக இதுக்கப்புறம் எல்லா ப்ளோட்வேர்ஸையும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, கோ கொடுக்குறேன். எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜியோ கிளைம் பண்ணுறது 1 GB வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பாதி கிடச்சா கூட உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டவுன்லோட் ஸ்பீடு 577 MB/s வரைக்கும் போயிருக்கு. ஸோ உண்மையிலே இது செம்ம ஸ்பீடுன்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கேன். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்க அதுமாரி எங்கள் வீட்டு வாசலில் இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்குது. ஸோ இதோட ஃபுல் ரிசல்ட் பார்க்கலாம். டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 577 MB வரைக்கும் போயிருக்கு. அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40 MB வரைக்கும் போயிருக்கு. உண்மையிலே இது செம்ம விஷயம்னு சொன்னால். ஏன்னா இதில் 5Gயில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடைக்கிறது உண்மையிலே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா 4Gயில் இருந்துட்டு 5Gக்கு அப்டேட் ஆகும்போது இந்த அளவுக்கு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது உண்மையிலே சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஏன்னா ஒய்ஃபை இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணி தான் தெரியும், அதில் தான் இந்த அளவுக்கு ஸ்பீடு கிடைக்கும். இப்போ ஒய்ஃபை இல்லாமல் 5G நெட்ஒர்க்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பீடு கிடைக்கிறது உண்மையிலே சூப்பரான விஷயம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5G மொபைலுக்கு நீங்கள் 5G மொபைலுக்காக நான் வந்து ஒரு மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னு இந்த மொபைல் சூஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே இது ஒருத்தான விஷயம் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா பேண்டுமே பார்த்தீங்கன்னா இதை சப்போர்ட் பண்ணுது, நல்லாவே டவரும் கிடைக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இதை பிக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மொபைலை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.